Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம வீக்கெண்ட் நல்லா போச்சு. நம்மள வந்து கோயம்புத்தூர் மீட்டப்லாம் போயிருந்தோம். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 26 பேரும் நம்ம மீட் பண்ணோம். நல்லா போச்சு, நல்லா ஹாப்பியாக நிறைய லேர்னிங் இருந்துச்சு. நிறைய பேர் நான் புதுசாக பார்த்தேன். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக போன மீட்லேருந்து இந்த மீட் வந்து கொஞ்சம் நல்லாவே ட்ராக் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கம்மிங் பேக் டு இது மண்டே ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன இது பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து வீரிஷா தான் வந்தோம், உங்களுக்கு நல்லா தெரியும் லாஸ்ட் வீக் பார்க்கும்போது. ஸோ காலையில் ஓப்பன் ஆகும்போது நான் ரெஃபரன்ஸ் ஸ்டார்ட்டுமே போட்டிருந்தேன். நான் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஐபி லோ மார்க் வந்து இமீடியட்டாக ஒரு சப்போர்ட் வர இருக்குது அப்படின்றதையுமே சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் குரூப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாய்ஸ் நோட்டாவே அதையும் போட்டிருந்தேன். ஸோ என்ன பண்ணலாம், அப்படி என்ன பண்ணலான்றது. அப்புறம் வந்து அந்த 800 to 850 ஜோனில் வந்து நல்ல சப்போர்ட் ஜோனு. ஸோ நான் வந்து அங்கேருந்து ஒரு 150 200 பாயிண்ட் ரவுண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் வந்து ரிஸ்க் டிஃபைண்டாக புலிஷ் பொசிஷன் எடுக்கிறேன் அப்படின்றத மட்டும் அங்கே கைட் பண்ணியிருந்தேன். வெளியில் நான் பெருசாக எதுவும் சொல்ல, பட் அதான் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து நம்ம சாட்டாகவே போயிடுவேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனில் தான். ஓகே, அந்த ஜோன் வந்து அழகாக வந்துச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஐயில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஒன்ஸ் இந்த குச்சி ஃபார்ம் ஆகி உங்களுக்கு தெரியும், இந்த கேண்டல் ஸ்டிக் இந்த மாதிரி முக்கியமான இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், அது லோ வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். பட் நான் ஷார்ட் பண்ணல, நான் இந்த இடத்துல வந்து புலிஷ் பொசிஷன் தான் வச்சிருக்கேன். கீழே போனாலும் ஃபர்தராக எனக்கு வந்து லாஸ் வராத மாதிரியும் இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கூட ஆட் ஆன் வந்து ப்ராஃபிட் வராமல் இருந்தால் வச்சிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட்ஸ் எடுத்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட டே லோ டார்கெட் வச்சிருந்தா கூட அந்த சப்போர்ட்லேயே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியா வீக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10% ஏறிடுது. சரியா, அதுக்கப்புறம் ஓவர் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் இருக்குல்ல, நம்ம எப்பவுமே வந்து நான் ரெண்டு கம்பெனியும் ட்ராக் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் க்ரூடு மட்டும் தான் ட்ராக் பண்ணுவேன். யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா பயங்கரமாக ஏறி இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறுரூபா வரைக்கும் வந்துச்சு. இப்போ வந்து ஸ்லைட்டாக வந்து கூல் ஆஃப் ஆகுது. பட் நான் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டில் இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஐ வந்ததுக்கப்புறம் அது பாட்டு மேலே தான் போகுது. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அப்ரண்டில் இருக்கிறதுனால ஸோ வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கும். அப்போ நேற்று நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் மேலே போச்சு, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கூல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன ஆகுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேஸாக தான் இருக்குது. ஓகேவா, மோடி வேற வந்து இந்த வாரம் வந்து பேசினார்ல வீக்கெண்டில், கோல்டு வாங்காதீங்க, சரியா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் எடுத்துவாங்க, அதாவது கொரோனா டைமில் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி எடுத்துவாங்க அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருந்தாரு. நிறைய பேருக்கு வந்து அது எதனால அப்படி சொல்றாரு, இல்லை வேற ஏதாவது நடக்க போதா ஒரு பயமா அப்படின்றது வந்து இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ்லாம் போனதுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கலாம். பட் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இப்போ ஜெனரலாக ஒன்றும் பெருசாக அது இம்பாக்டாக எடுத்துக்கல. யூஎஸ் ஃபியூச்சரும் சரி, இல்லை இந்த மார்க்கெட்டும் சரி, அது பெருசாக வந்து இம்பாக்டாக எதுவுமே எடுத்துக்கல. அப்படி ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதான் நாளைக்கு வந்து திரும்பி நம்ம யூஎஸ் இதுதான் பார்க்கணும். அதே மாதிரி இந்தியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் விக்ஸ் ஏறி இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்தியன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சப்போர்ட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று தான், நான் குரூப்லேயுமே போட்டிருந்தேன். என்னன்னா இப்போ இந்தியா விக்ஸ் ஏறி இருக்கிறதும் யூஎஸ் ஆயில் ஏறி இருக்கிறதும் மட்டும் தான் ஒரே ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த லோ உடஞ்சது அப்படின்னா நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு சேனல் வந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பொறுமையாக கீழே வரும்ட்டு. ஸோ இப்போ அது உடையுமா உடையாதா அப்படின்றது வந்து இப்போ இந்த ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பெருசாக திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஏறல. ஸோ அது மேலே ஏறி 100 தொட்டு திரும்பி வந்து 96 கூல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஒருவேளை திரும்பி இந்த ஹை உடையுது அப்படின்னா திரும்பி விக்ஸ் ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக இது லோ உடையத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் நான் இங்கே வந்து ஸ்லைட்டாக புலிஷ் பொசிஷன் தான் வச்சிருக்கேன். இங்கேருந்து பெரிய பவுன்ஸ் வருமா எனக்கு தெரியல. பட் ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து ஃபால் ஆனது ஓகேவா, இப்போதைக்கு நெகட்டிவ் தான் இருக்குது. எப்போ இந்த ஹைக்கு மேலே சஸ்டைன் ஆகுதோ அப்போ வந்து அது ரிவர்சலாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா பொறுமையாக கீழே வர ஆரம்பிக்கும். ஓகேவா, நான் வந்து என்னன்னா பொறுமையாக தான் கீழே வரும். நான் வந்து இவ்வளோ டார்கெட்டுக்கு எதிர்பார்க்கல. நான் மேபி சம்வேர் அரௌண்ட் இந்த ஜோனுக்கு தான் நான் பொசிஷன்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா, ஃப்ளைட்டு பேரிச்சு இந்த ஜோன் தான் பொசிஷன் வச்சிருக்கேன். ஒருவேளை இந்த ஹை தாண்டிச்சு அப்படின்னா இது சேஞ்ச் பண்ணி பொசிஷன் நான் ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கனால கொஞ்சம் கால் போட்டு அப்படின்னு தான் வச்சிருப்பேன். ஸோ இதுதான் வந்து இன்னையோட மார்க்கெட் அவுட்கமாக இருக்க போகுது. அதே மாதிரி எம்டிஎம்மாவே பார்த்துடலாம். ஸோ நம்ம எப்பவுமே நம்ம நண்பர் ஒருத்தரோட டீச் பண்ணுறோம்ல, அதை டெய்லி பார்ப்போம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2.88 வந்து நெகட்டிவ். ஓகேவா, என்னன்னா விக்ஸ் இறந்ததுனாலும் வச்சுக்கலாம். அப்படின்னா நான் வந்து ஸ்லைட்டு பேரிஷ்னு வச்சிருந்தேன். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 360 பாயிண்ட் வந்து போயிடுச்சு. நான் முன்னாடி போன வாரம் பேசும்போது சொன்னேன், ஸ்ட்ரக்சர் வந்து பொறுமையாக தான் கீழே இறங்குன்ற மாதிரி இருக்கு, பெரிய கேப் எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சேன். பொறுமையாக தான் வந்துச்சு, ஆனால் பொறுமையாக தான் வந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த 360 பாயிண்ட் வந்துருக்கு. அது விக்ஸ் ஏறினதுனால அது மேபி ஸ்லைட்டு நெகட்டிவ்ல இருக்கு. பட் ஆனால் பொசிஷனாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மட்டும் போதும். எனக்கு பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னு நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி 12th இருந்ததெல்லாம் புக் பண்ணிட்டேன். ஸோ 12th வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் லாஸ். பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட். ஸோ அது வந்து நான் ஸ்டாண்டெல்லாம் ரன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 390 குவான்டிட்டி எடுத்திருந்தேன். ஓகேவா, நேற்று வந்து நான் 130 வந்து நல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருந்தேன் ஒரு செட்டுக்குமே. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்ல வந்து ஸ்லைட்டாக 4 லாட் தான் வச்சிருந்தேன். ஸோ 4 லாட்டுக்கு ஒரு லாட்டுக்கு வந்து 1000 ரூபா இல்லை 1200 குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து நான் ட்ராக்கிங் பெருசாக வச்சிருந்தேன் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்னேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க பொசிஷன்ஸ் வந்து 26. ஸோ 26ல் இருக்க பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, இது 300 ரூபாய்க்கு பண்ணது, இது 200 ரூபாய்க்கு பண்ணது. ஸோ அகைன் தான் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பொசிஷனை புக் பண்ணி வச்சிருந்தேன்.
இறங்கி தான் உள்ளே வந்து 24,400 வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். அதுலயும் ப்ராஃபிட் வச்சு தான் வச்சிருந்தேன். அது ட்ராக்கிங்காக பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎம்மா பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ இதில் வந்து கொஸ்டினாக இருக்காது. நம்ம ட்ராக்கிங்காக பார்ப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இதில் 26க்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வச்சிருந்தோம். ஸோ அந்த 26th மே ஸ்ட்ராங்கல்னு வச்சிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு தான் ஓப்பனாக இருக்குது. ஏன்னா ஓவராலாக இது பார்த்தீங்கன்னா இது வந்து 31,000 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ அதான் இப்போ நாளைக்கு வந்து லோ உடையுமா உடையாதான்றதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணலாமா வேண்டாமா. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஒன்று நான் என்ன பண்ணணும், இதை புக் பண்ணிக்கணும். ஸோ இதை புக் பண்ணணும், இதை புக் பண்ணிப்போம். இதை புக் பண்ணி மேபி இங்கே எங்கன்னா போட்டுக்கிட்டு ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இறக்கணுன்னே இந்த ரிஸ்க் வந்து டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ ப்ரெஷ் ரேஞ்சுக்கு எடுக்கலாமா இல்லை நாளைக்கு தான் பவுன்ஸ் வருமா அப்படின்றத பார்த்து பொறுமையாக தான் எடுக்கலான்ற ஐடியா தான் இருக்குது. ஏன்னா பொசிஷன் வந்து ஆல்ரெடி டைட்டாக தான் இருக்குது. ஸோ டைட்டாக நான் மீன் பண்ணுறேன்னா இந்த ப்ராஃபிட்னாவோ மேக்ஸிமம் லாஸ் வந்து அந்த பக்கம் தான் இருக்குது. ஆனால் பொறுமையாக மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 4 நேரம் வந்து 41 ரூபா இருந்துச்சு. அது ஒரு 10 ரூபா குறைஞ்சிருக்கு. பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் கோல் இருந்துச்சு. ஸோ அந்த பொசிஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆஸ் பர் ஸ்டாட்டில் இனிஷியேட் பண்ணியிருக்கிறது தான். இப்போ 19th பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் புதுசாக இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அது நல்ல ப்ராஃபிட்ல தான் இருக்குது. அகைன் அது ஸ்டாட்டில் ஸ்ட்ராங்காகவே தான், சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட், ரூல் பேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அது கோஸ்ட்டில் இருக்க மாதிரியே தான் போயிடும். ஸோ அது பொறுமையாக இனிஷியேட் பண்ணி பண்ணுறது தான். ஸோ ஓவராலாக இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நெட் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ பெரிய விக்ஸ் ஏறினதுனால மட்டும் ஸ்லைட்டாக நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு. இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆலிஸ் ப்ளூவில் வந்து இன்னைக்கு வந்து நெட்டு வரும் 500 பாசிட்டிவ் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரிலையன்ஸ்லாம் வச்சிருந்தேன், மற்ற பொசிஷன்லாம் வச்சிருந்தேன். இதுலேயும் வந்து 12th மே வச்சிருந்தேன், அதுவும் அதே மாதிரி தான் புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு டேட் வந்து கம்மி, எம்டிஎம்மாக கம்மி. பட் ஆனால் ஓவராலாக ரிலேஷன் ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல பல்க் இருந்துச்சு. அதே மாதிரி வேறு என்ன இருந்துச்சு, இப்போ 26th வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் எனக்கு 26 மே எடுத்தீங்கன்னா 26 மேல நிஃப்டின்னு மட்டும் பார்ப்போம். நிஃப்டி 26 நேற்று பார்த்தீங்கன்னா அது ஒரு பொசிஷன்ஸ் இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ 400 இருக்குது, 230 ரூபா இருக்குது. ஸோ அது வேணும் டைப் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு காலையில் தான் என்ன பண்ணேன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதை புக் பண்ணேன். ஸோ நான் 44 ரூபா இருந்துச்சு, அது வந்து 20 ரூபாயில் புக் பண்ணி அப்புறம் 72 ரூபாய்க்கு பை பண்ணேன். ஸோ அப்போ இப்படி இருந்திருக்கும் பே ஆஃப். ஓகேவா. ஆனால் இந்த பொசிஷன் வந்து திரும்பி வந்து ஒரு 300 பாயிண்ட் அதனால 23,300 வந்து 22,200 700 பாயிண்ட். ஸோ பெரிய ஜம்ப், இங்கே வந்து 700 பாயிண்ட் ஜம்ப் பண்ணி இப்படி போட்டேன். ஸோ அதோட பே ஆஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ பே ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்டிஎம் வந்து ஒரு 1500 ரூபா. பட் ஓவராலாக ரிஸ்க்காக நான் மேனேஜ் பண்ணி வச்சேன். நாளைக்கு தான் ஃபர்தராக லோ போதா என்ன அப்படின்றத பார்த்து திரும்பி வந்து ஒன்று கால் தூக்கி உள்ள போடணுமா இல்லை அதிகம் டைட் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துப்பேன். அதே மாதிரி ரிலையன்ஸ் ஒரு பொசிஷன் வச்சிருந்தோம். ரிலையன்ஸ் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் குரூப்பில் வந்து நம்ம அந்த ஸ்டாக்ஸ் ஸ்விங்கை பேஸ் பண்ணி பீப்புள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. நான் குரூப்லேயுமே போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பொசிஷன் வச்சிருக்கேன். ஸோ பொறுமையாக அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஹெவி லாஸ்ல இருந்துச்சு. ஏன்னா 1365 எடுத்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் கிளாஸ்லேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து அது ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. ஆனால் பெரிய மூவ் அதுக்கு ஓகேவா இருக்குது. அதுக்கப்புறம் என்னதுன்றதை ஃபர்தராக வந்து பார்த்து நோத்தி போடுறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். இப்போ இது வந்து பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் கமிங் பேக் டு நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவாக பண்ணுவோம்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் சொல்லியிருந்தோம்ல. ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஃபோன் பண்ணுவோம், பொசிஷன்ஸை ஃபோன் பண்ணுவோம். பொசிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்ப்போம். அந்த எதுவும் ஃபில்டர் இல்லாமல் ஓவராலாக பார்க்குறேன். ஓவராலாக பார்த்தா ஓகே, இன்னைக்கு வந்து நேற்றுலேருந்து 1300 சேர்த்து தான் வந்திருக்கு. அப்போனா ஓகே, இந்த மேனேஜ் வந்து நல்லது. நம்ம எல்லா அக்கௌண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக நெகட்டிவ் இருந்துச்சு. இதில் வந்து ஓவராலாக பாசிட்டிவாகவே இருக்குது. அப்புறம் ஏன்னா விக்ஸ் ஏறிச்சு, ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து நல்ல பெரிய மூவ் வந்துருக்கு. இப்போ 12th நான் வந்திருக்கு பார்ப்போம். ஸோ 12th மேலே பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இந்த பொசிஷன் நான் காலையில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. அதில் வந்து என்னன்னா நேற்று என்ன ப்ராஃபிட் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அந்த 9,000 ரூபாய் சொல்லி ஒரு பொசிஷன் காமிச்சிருந்தேன். அது நான் பே பார்க்குறேன். அது புக் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து 2,000 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. அப்படின்னா எவ்வளோ 2,300 ரூபாவா அப்படின்னா 6,700 ரூபாய் இல்லை 6,800 ரூபா வந்து அதில் ரியலைஸ் ஆச்சு. அதை நான் காட்டுறேன், ஸ்ட்ராட்டஜியாகவே காட்டுறேன். அப்புறம் புதுசாக வந்து ஒரு பொசிஷன் வந்து 19th வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். நான் 12th நாளைக்கு வேண்டாம் அப்படின்றதுனால மோஸ்ட்லி புக் பண்ணிட்டு 19th பொசிஷன் 19 மேல வந்து பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் அந்த பொசிஷனும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எம்டிஎம் ஓகே ப்ராஃபிட் தான். ஓகேவா. ஸோ அதே மாதிரி 26th அந்த பொசிஷன் நான் பே ஆஃபாக காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்குதுன்றதுலாம் ஒரு பார்த்தீங்கன்னா 26th அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி தான் வச்சிருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்ட்ரைக் செல்லில் இருக்குது, இந்த ஸ்ட்ரைக் பையில் இருக்குது, எல்லாமே ஈக்குவல் தான். ஓகேவா. ஸோ எல்லாமே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. இப்போ இதை அப்படியே பே ஆஃபாக பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையும் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம எப்பவுமே வந்து இதில் தான் ரன் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போ மீதி எல்லாத்துலேயும் புக் பண்ணிடணும். இப்போ இந்த பொசிஷன் தான் நான் சொன்னேன், 9,000 ரூபாய் இருந்துச்சு. இந்த பொசிஷன் வந்து 12th ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நான் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கிட்ட யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா. மேக்ஸிமம் 9,000 ரூபாய் வந்துச்சு. நான் ஒரு 14 ரூபாய் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் தான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சராக ஓடிறதுனால நான் வந்து 1% வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ 19th வந்து இதுக்கும் சேர்த்து வந்து ஒரு பொசிஷன் யூஸ் எடுத்துக்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா இந்த மேவோட ஸ்ட்ராங் ஓகேவா. அது நல்லா 10 சென்டராக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே இது பவுன்ஸ் வருதா சரியா. கோல் வந்து மார்க்கெட் வந்து 10 கீழே போனாங்க இல்லை மேலே போச்சுன்னா சூப்பர் நல்ல ப்ராஃபிட். அப்போ கூட வந்து 2 நாளில் கழிச்சு இது பாதி படியாக மாட்டேன். இப்போ சக்கரை நாளைக்கு நீங்கள் கேட்க போதா கேப் போதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக யூஸ் பண்ணலாம். எவ்வளோ கீழே இருந்தாலும் வந்து பொறுமையாக அதே மாதிரி 19 பே ஆஃப் பார்த்தீங்கன்னா
ஸோ இப்போ பொசிஷன் இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் டைட்டாக வச்சிருக்கிறேன். நேற்று வரைக்கும் ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு தான் கொஞ்சம் ரொம்ப கீழே வந்ததுனால கொஞ்சம் டைட் பண்ணி மட்டும் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக மேலே போதா என்ன அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ மேலே ஃபர்தராக வருது, இப்போ இந்த சென்டர் தாண்டி வருது அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இங்கே கட் பண்ணிப்பேன், இங்கே வச்சுப்பேன். அப்படி இல்லைனா இது தூக்கி இங்கே உள்ள போட்டு இப்படி வச்சுப்பேன். ஸோ கோல் வந்து இவ்வளோ தான், டெய்லி பேசிஸில் ட்ரெண்டு கூட வந்து ட்ராவல் பண்ணுறது தான். ஸோ ஓவராலாக இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எதாவது போனோம். ஏற்கனவே 19th மேல வந்து ஒரு 5 lakh இருந்துச்சு. ஸோ நான் இன்னைக்கு காலையில் 12th மே புக் பண்ணேன். ஸோ அது என்ன அந்த பொசிஷன் வச்சிருந்தா கண்டிப்பாக ஏதாவது கேப்போ இல்லை பெரிய மூவ் வந்தாலும் வந்து இந்த பக்கம் வந்தாலும் சரி அந்த பக்கம் வந்தாலும் சரி அது ப்ராஃபிட்டாக போயிடுன்றதுனால அதை புக் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட 10 lakhs அங்கே டிப்ளாய் பண்ணிட்டேன். இப்போ இந்த 10 lakhsக்கு 1% 2% வந்து இந்த வாரத்துக்குள்ள வந்ததுன்னா போதும். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம புக் பண்ணதெல்லாம் இங்கே வச்சிருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து நேற்று வந்து ஆமாம் 20,000 இருந்துச்சு. ஓகேவா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பொசிஷன் வந்து இவ்வளோ தான். ஸோ என் சைட்லேருந்து இதான் அப்டேட். ஸோ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனாக எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஆனால் தான் எனக்கு வந்து என்னன்னா எக்ஸி ஏறி இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஆனால் பவுன்ஸ் வந்து நானும் எதிர்பார்க்குறேன். பட் பவுன்ஸ் எப்படி வரும் அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ திரும்பி அதுக்கு சேனலாக தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இந்த சேனல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உடஞ்சிச்சு, இப்போ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நான் பண்ணோம், இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த சேனலில் பேஸ் பண்ணி இப்போ மார்க்கெட் இந்த சேனலில் போதா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ எந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது நான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸை மட்டும் ஃபேஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த லோவெலாம் வந்து சும்மா ஜாயின் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா, இப்போ இந்த சேனலில் இருக்குது மார்க்கெட். ஒருவேளை இது பிரேக் ஆச்சுன்னா எங்கே வரும்? ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் டார்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மிஸ்ஸாக இந்த இடத்துல தான் நான் வச்சிருக்கேன். பேஸ் தான் இதை பேஸ் பண்ணி அப்புறம் அங்கேருந்து பவுன்ஸ் வருதா இல்லை இறங்கி ஏறுதா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு ஸோ ரெஃபரன்ஸ் வந்து இங்கே வந்து என்னோட ட்ரைல் பண்ணிப்பேன். ஸோ ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா இங்கேயே உடஞ்சிச்சு. நான் அன்றைக்கே சொன்னேன், 3 நாள் முன்னாடி சொன்னேன், இந்த கேப் டவுன் ஆகும்போது வந்து உடஞ்சிச்சு. பட் ஆனால் வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக அந்த பேட்டர்ன் டார்கெட் வரும் அப்படின்ட்டு நல்லா வந்துச்சு. ஸோ இப்போ இந்த டவுன் வந்து உடையணும்னா இப்போ இந்த இடம் ஓகேவா, இன்னையோட ஹைக்கு மேலே வந்து சஸ்டைன் ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த பீரிஷ்னஸ் வந்து நல்லிஃபை ஆகிட்டு ஸோ அப்போ வந்து பொறுமையாக வரன்ற மாதிரி ஆகிடும். இப்படி மேலே வந்துச்சுனாலே இப்போ இது வந்து ஒரு மூவாக மாறிடும். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையான பெருசாக மேலே போகிறதுக்கு இப்போ இந்த ஹையை தாண்டியோ இல்லை மேலே எதிர்பார்த்த மாதிரி பெருசாக போகிறதுக்கு ஒன்றும் ட்ரிகர்ஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட்டாக டவுன் வரும். அப்படின்னா ஒரு பவுன்ஸ் வந்து ஓகேவா, மேபி இந்த ஹை தாண்டி இந்த சப்போர்ட்லேருந்து கூட வந்து பெருசாக திரும்பி வந்து கன்சல்ட் ஆகும். பட் ஆனால் இந்த லோ உடையணுமா அப்படின்றது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது பெரிய ஸ்ட்ரக்சராக இதுக்குள்ளே வந்துடும். இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த ப்ரைஸ் வந்து அகாமடேட் ஆகும், ட்ரை ஆகும். ஸோ இவ்வளோ தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் மெயினாக பார்த்துக்கிறது வந்து விக்ஸும் ஓகேவா யூஎஸ் ஆயில் தான். மிச்சப்படி யூஎஸ் மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது அப்படின்றத நான் பெருசாக யோசிக்கல. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் க்ரூட் தான் பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் க்ரூட் தான் டைரக்ட்லி லிங்க்டு. ஸோ அதனால் அந்த க்ரூடு மட்டும் தான் நான் ட்ராக் பண்ணுறேன். மிச்சப்படி மீதி எதுவுமே இருந்தாலும் அப்புறம் நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது பார்த்துக்கலாம். ஸோ நான் ஜென்ரலாக ட்ராக் பண்ணுறது அதான். யூஎஸ் விப்ஸும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 6% ஏறி இருக்குது. ஸோ அதனால் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நியூஸ் ரிலேட்டாவோ இல்லை ஏதோ ஒன்று. ஸோ அதை மட்டும் மெயினாக பார்த்துங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட சேனல்லேயே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட்டோ இல்லை மெசேஜாக போடுங்க. நான் என் சைட்லேருந்து நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நாளைக்கு பார்ப்போம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக லேர்ன் பண்ணுங்கள், ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள், ரிஸ்க் பெருசாக எடுக்காதீங்க. இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் எப்பவுமே ரிஸ்க் மட்டும் தான் பார்ப்பேன், நான் ரிவார்டு பார்க்குறதே இல்லை. ரிஸ்க் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டேன். மந்த் எண்ட்லையோ இல்லை குவார்டர் எண்ட்லையோ தான் நான் ரிவார்ட் பார்க்குறது. ஸோ ஸ்டே இன் டச், நல்லா லேர்ன் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். See you guys. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.